ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். பேரை கேட்டாலே சும்மா அதிர்தலன்னு சொல்ற மாதிரி தான் இந்த கவுண்டர்கள்ங்கிற பேரை சொன்னாலே கெத்தா இருக்கக்கூடிய மக்கள் தான் நம்ம நினைவுக்கு வருவாங்க. கவுண்டர்கள்ல பெரும்பாலான மக்கள் பல பிசினஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இன்னைக்கு தொழிலுக்கும் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்குமே முன் உதாரணமா இருக்காங்க. என்னதான் இன்னைக்கு கவுண்டர்கள் இவ்ளோ பெரிய புகழோட வாழ்ந்தாலுமே 1990கள் வரைக்கும் அவங்களோட திறமைகள் பெருசா வெளியில தெரியல. அதுக்கு அப்புறம் தான் பல தொழில்களை ஆரம்பிச்சு அதுல வெற்றியும் அடைஞ்சு மத்த மக்களுக்கு இன்னைக்கு ஒரு முன் உதாரணமா இருக்காங்க. கவுண்டர்களோட இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கவுண்டர்களோட இந்த வெற்றி பயணத்துக்கு காரணமா இருந்தது அவங்க புத்திசாலித்தனமா பண்ண 10 விஷயங்களை தான் நான் இன்னைக்கு பதிவுல சொல்லியிருக்கேன். ஜாதிகளை தாண்டி கவுண்டர் சமுதாயம் பண்ண இந்த புத்திசாலித்தனமான செயல்கள் எல்லாமே வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் பயனுள்ளதா இருக்கும். சோ பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா கேளுங்க. நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனல் கண்டென்ட்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடி இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், கவுண்டர்களோட பூர்வீகம்னு பார்த்தா அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொங்கு ரீஜியன் தான். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல் மாதிரி பல பகுதிகளில் கவுண்டர்கள் அதிகமாக வசிச்சுட்டு வராங்க. வேத காலத்தில் உருவாக்கப்பட்ட 4 வர்ண முறையில் இந்த கவுண்டர்கள் சத்திரிய பிரிவை சேர்ந்தவங்க. பழங்காலத்துல இருந்தே இந்த கவுண்டர்கள் செல்வாக்கோட தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. ஊருக்குள்ள மதிப்பு வாய்ந்த குடும்பமா கவுண்டர்களோட குடும்பம் இருக்கும். நம்ம நிறைய பழைய படங்கள்ல கூட பார்த்திருப்போம். கவுண்டர்கள் கிட்ட தோப்பு தொரவுன்னு நல்ல செல்வ செழிப்பா வாழ்வாங்க. கவுண்டர்கள் தங்களையும் தங்களோட சமுதாயத்துல இருக்கக்கூடிய மற்ற மக்களையும் முன்னேற்றி கொண்டு போறதுக்கு பல முக்கியமான வழிமுறைகளை பின்பற்றி இருப்பாங்க. அது என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். எக்ஸலண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி. கவுண்டர்கள் காலம் காலமா மரியாதையோட வாழ்றதுக்கு அவங்க முக்கியமா பின்பற்றின விஷயம் அவங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்த்துக்கிட்டது. லீடர்ஸ் அப்படின்னா மற்ற மக்களை எல்லாம் அதிகாரம் பண்ணி அவங்க நினைச்ச வேலையை நடத்தி வைக்கிறது கிடையாது. மக்களுக்கு பாதுகாப்பா இருந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அவங்கள வழிநடத்தி கூட்டிட்டு போகணும். அதுதான் ஒரு உண்மையான தலைவனோட குணம். அந்த குணம் இந்த கவுண்டர்கள் கிட்ட அதிகமா இருக்கு. நம்ம நாட்டை 12ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணின ராஷ்டிரிய கூடர்கள் காலத்துல இந்த கவுண்டர்கள் ஊர் காவலர்களாகவும் குறுநில மன்னர்களாகவும் இருந்திருக்காங்க. அப்ப இருந்தே அவங்களுக்கு தலைமைத்துவத்துக்கான பண்புகள் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. ஒரு அரசன் நாட்டுல இருக்கும் பொழுது மக்கள் எப்படி பாதுகாப்பா உணருவாங்களோ அதே மாதிரி பாதுகாப்பத்தான் இந்த கவுண்டர்களும் மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதனாலேயே மக்கள் கிட்ட செல்வாக்கு வாய்ந்த சமுதாயமா கவுண்டர்கள் இருந்திருக்காங்க. கவுண்டர்கள் ஊர் காவலர்களா இருக்கும் பொழுதும் சரி, மன்னர்களா இருக்கும் போதும் சரி, அவங்க கிட்ட நிறைய நிலங்கள் இருந்துச்சு. அந்த நிலத்துல விவசாயம் பண்ணி அதிக வருமானத்தை சம்பாதிச்சுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருக்கிற நிலத்தை மற்ற மக்களுக்கு குத்தகைக்கு விட்டும் பணத்தை சம்பாதிச்சாங்க. கவுண்டர்களுக்கு அவங்க மேல எப்பவுமே நம்பிக்கை அதிகமா இருக்கும். மற்ற மக்கள் கிட்ட எப்படி வேலைகள் வாங்கணும்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதிகாரத்தினால மட்டுமே யாரையும் கட்டுப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. நல்ல ஒரு தலைவனா இருந்து அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய மக்களை திறமையா வழிநடத்தி கொண்டு போவாங்க. அதனால தான் இன்னைக்குமே பல பெரிய பெரிய நிறுவனங்களை கவுண்டர்கள் நல்லா கட்டி காப்பாற்ற முடியுது. எந்த ஒரு சாம்ராஜ்யமும் தனி ஒரு மனிதனால கட்டிட முடியாது. அதுக்கு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் இருக்கணும். தன்னை நம்பி வரக்கூடிய மக்களுக்கு தலைவனா இருந்து தன்னால என்ன உதவிகளை பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையுமே தயங்காம பண்ணணும். அதை கவுண்டர்கள் சரியா பண்ணுனாங்க. அதனால தான் இன்னைக்கு தொழில் வளர்ச்சியில சிறந்த இடத்துல இருக்காங்க. அடாப்டிங் டு சேஞ்சஸ். காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம பழக்க வழக்கங்களை மாத்திக்கணும். நம்ம செய்யக்கூடிய தொழில்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா இன்னும் பழைய பஞ்சாங்கமாவே இருக்கான்னு நம்மளை தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்ற மாதிரி தான் நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறைகளையும் வடிவமைச்சுக்கணும். அப்பதான் சமுதாயத்துல நிலைச்சு நிக்க முடியும். அத கவுண்டர்கள் ரொம்ப சரியா பண்ணுனாங்க. எப்படின்னா கவுண்டர்கள் முன்னாடி காலங்கள்ல நிலத்துக்கு உரிமையாளர்களா இருந்து விவசாயம் பண்றது மூலமாகவும் அந்த நிலத்தை குத்தகைக்கு விடுறது மூலமாகவும் தான் வருமானத்தை சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 40 வருஷங்களாகியும் கூட அதே பழக்க வழக்கங்களை தான் வச்சிருந்தாங்க. ஆனா 1990களில் தொழில்துறை அசுர வளர்ச்சியை அடைய ஆரம்பிச்சது. அந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கிட்ட கவுண்டர்கள் அவங்க கிட்ட இருக்கிற நிலங்கள் எல்லாத்தையும் தொழிற்சாலைகளா கட்டுனாங்க. புதிய தொழில்களை தொடங்குனாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட
தொழில்கள் தான் ராம்ராஜ் காட்டன், கேபிஎன் டிராவல்ஸ், மில்கி மிஸ்ட். இது எல்லாமே 1990 வரைக்கும் அமைதியா இருந்த கவுண்டர்கள் திடீர்னு தொழில்துறையை ஆரம்பிச்சு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மாறி வரக்கூடிய சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டதுதான். ஏன்னா 1990களில் தான் தொழில் வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்தியா முழுக்க அதிகமாச்சு. மொபைல் போன்ஸ், இன்டர்நெட் எல்லாமே அப்பதான் வளர தொடங்குச்சு. இந்த மாற்றத்தை எப்படி நம்ம வளர்ச்சிக்கு சாதகமா மாத்திக்கலாம்னு யோசிச்சு அப்புறம் தான் கவுண்டர்கள் தங்களோட நிலத்தை வித்துட்டு தொழில்களை தொடங்கலாம்னு முடிவு பண்ணி அதை வெற்றிகரமாகவும் நடத்தி காமிச்சிருக்காங்க. ஃபேமிலி பாண்டிங். கவுண்டர்கள் தங்களோட குடும்பத்து மேல பாசம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். என்னதான் பிஸியான நாட்களா இருந்தாலுமே தங்களோட குடும்பத்தை பத்தி நினைக்காம இருக்க மாட்டாங்க. தான் என்னதான் தொழில் பண்ணாலும் அதோட பங்குகளை மற்றவங்களுக்கும் பிரித்து கொடுப்பாங்க. ஒரே ஆளா எல்லாத்தையும் பண்ணலாம்னு நினைக்காம வேலைகளை அவங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பிரித்து கொடுப்பாங்க. அந்த வேலைகளை முடிக்கிறதுக்கு உதவிகளும் பண்ணுவாங்க. அதனாலேயே கவுண்டர்களோட சமுதாயம் தனி ஒரு மனிதனோட வளர்ச்சியா மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த கூட்டத்தோட வளர்ச்சியாகவும் இருக்குது. குடும்பத்தையே தொழிலில் ஈடுபடுத்தி பண்றதால அவங்களுக்கு வேலையும் இன்னும் அதிகமா நடக்கும். தனக்காகத்தான் உழைக்கிறோங்கிற எண்ணம் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும். அந்த அளவுக்கு ஃபேமிலி பாண்டிங்க இந்த கவுண்டர்கள் ஆரம்பத்துல இருந்தே உருவாக்கி வச்சிருக்காங்க. கவுண்டர்கள் தங்களோட குடும்பத்துக்கு எப்பவுமே அதிகமா முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்க. இன்னைக்கு கவுண்டர்களோட குடும்பத்துல பெரும்பாலான மக்கள் கூட்டு குடும்பத்துல வாழ்றத பார்க்க முடியுது. பெரும்பாலான ஊர்கள்ல போய் அந்த ஊருக்குள்ள பெரிய குடும்பம் எதுன்னு கேட்டா மெஜாரிட்டி இந்த கவுண்டர்களோட குடும்பமா தான் இருக்கும். அந்த அளவுக்கு தங்களோட குடும்பத்தை கட்டி காப்பாத்திட்டு வராங்க. கவுண்டர்களோட இந்த குடும்ப ஒற்றுமை அவங்களோட சொந்த வாழ்க்கையையும் மகிழ்ச்சியா வச்சுக்க உதவுது. அதே சமயம் பிசினஸையும் வெற்றி பாதையில கொண்டு போக வழிவகுத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கவுண்டர்கள் வேற வேற ஊர்ல இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு பண்டிகை நாள்னு வந்துட்டா ஒட்டு மொத்தமா அவங்க சமுதாய மக்கள் எல்லாருமே சந்திச்சு பேசிக்க கூடிய வழக்கத்தை வச்சிருக்காங்க. இது தங்களோட சமுதாயத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரிய உதவியா இருக்குது. இப்படி தங்களோட குடும்பத்தையும் தங்களோட சமுதாயத்தையும் வெற்றி அடைய வைக்க ஒவ்வொருத்தருமே தங்களால முடிஞ்ச அளவுக்கு செயல்களை பண்ணிட்டு இருக்காங்க. சேரிட்டி அண்ட் டொனேஷன்ஸ். ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானா வளரும்னு சொல்ற மாதிரி இந்த கவுண்டர்கள் அவங்க கிட்ட இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையுமே ஏழை மக்களுக்கு தானம் பண்றது, தானியங்களை கொடையா கொடுக்கறது மாதிரி செயல்களை அதிக அளவுக்கு பண்ணிட்டு வராங்க. அவங்களோட இந்த கொடை குணம் அவங்களை இன்னும் செல்வ செழிப்பா வச்சுக்க உதவுது அப்படின்னே சொல்லலாம். கோவில்களுக்கு சேவைகள் பண்றது, நன்கொடைகளை கொடுக்கறது, ஏழை மக்களுக்கு தேவையான உணவுகளை வாங்கி கொடுக்கறது மாதிரி தங்களால முடிஞ்ச அளவுக்கு தங்களை சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிகளை பண்ணிட்டு வராங்க இந்த கவுண்டர்கள். கவுண்டர்களோட சமுதாயம் இன்னைக்கோ நேத்தோ இந்த மாதிரி கொடை குணம் உள்ளவங்களா மாறல. அரசர்கள் காலத்துல இருந்தே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பழக்கத்தை வச்சிருக்காங்கன்னு 10 மாதிரி சங்க இலக்கிய நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்வெஸ்ட் இன் எஜுகேஷன். கல்விதான் ஒரு தலைமுறையையே புத்திசாலியா மாற்றக்கூடிய ஆயுதம்னு இந்த கவுண்டர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுபடிதான் தங்களோட சமுதாயம் கல்வி அறிவோட இருக்கணும்னு யோசிச்சு பல கல்வி நிறுவனங்களை பல கவுண்டர் மக்கள் கட்டுனாங்க. அந்த நிறுவனங்கள் மூலமா அவங்களோட கம்யூனிட்டி மக்களுக்கு மட்டுமே கல்வியை கொடுக்காம மற்ற சமூக மக்களும் படிப்புல முன்னேறி வாழ்க்கையில முன்னேற உதவிகளை பண்ணினாங்க. இன்னைக்கு இருக்கிற கொங்கு வேளாளர் ட்ரஸ்ட், என்ஜிபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கேபிஆர் காலேஜஸ், பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் மாதிரி பல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் கட்டி மக்களுக்கு கல்வி அறிவை கொடுத்துட்டு வராங்க. கல்வியில ஒருத்தன் ஸ்ட்ராங்கா ஆகிட்டா அவனுக்கு பின் நாட்கள்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அதை கடந்து வரக்கூடிய தன்னம்பிக்கை வந்துரும்ங்கிறது கவுண்டர்கள் முன்னாடியே யோசிச்சுதான் கல்விக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. கவுண்டர் சமுதாய மக்கள் இன்னைக்கு மதிப்போட இருக்கிறதுக்கும் அவங்களோட தலைமைத்துவத்தை வலுப்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு கிடைச்ச கல்வி ஒரு முக்கியமான பங்கா தான் இருக்குது. லாங் டேர்ம் விஷன். நம்மள நிறைய பேர் இன்னைக்கு எப்படியோ ஓட்டிட்டோம், இனி நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு பிரச்சனை இன்னைக்கு, நாளைக்கு பிரச்சனை நாளைக்குன்னு போய்கிட்டு இருப்போம். ஆனா கவுண்டர்கள் அப்படி கிடையாது. ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சு பார்த்துதான் தங்களோட முடிவுகளையே எடுப்பாங்க. முக்கியமா பிசினஸ்ல இப்ப இருக்கிற ட்ரெண்ட் படி போகாம ஃபியூச்சர்ல என்ன பிசினஸுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குன்னு எல்லாத்தையுமே யோசிச்சு நல்லா அனலைஸ் பண்ணி தான் தங்களோட இலக்குகளை செட் பண்ணுவாங்க. செட் பண்ணக்கூடிய இலக்குகள் அடையக்கூடியதா இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. 1990களில் தொழில்துறையை ஆரம்பிச்சதுனால தான் இன்னைக்கு பல தொழில்களை கவுண்டர்களால உருவாக்க முடிஞ்சிருக்கு. திருப்பூர், கோயம்புத்தூர் பகுதிகளில் இருக்கிற பல கம்பெனிஸ் இந்த கவுண்டர்களுக்குள்ளதா தான் இருக்குது.
தொழில்துறை மிக பெரிய வளர்ச்சியை அடையும்னு அவங்க முன்னாடியே எல்லாத்தையும் கணிச்சு அதுபடி தங்களோட செயல்களை பண்ணதுனால மட்டும்தான் கவுண்டர்கள் இன்னைக்கு பிஸ்னஸ்ல கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க. நம்ம எந்த ஒரு கோலை செட் பண்ணாலும் இன்னைக்கு மட்டுமே யோசிச்சு அதை செட் பண்ணக்கூடாது. ஃபியூச்சர்ல அதனால ஏதாவது பிரச்சனைகள் வருமா, வந்தா நம்மளால சமாளிக்க முடியுமா, இந்த கோலை நம்ம அடைகிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து இலக்குகளை செட் பண்ணணும். அப்பதான் வாழ்க்கையில நாம நினைச்ச மாதிரி வெற்றி அடைய முடியும். நாலேஜ் ஆஃப் மணி. கவுண்டர்கள் முன்னாடி காலங்களில் இருந்தே பணத்தை எப்படி கையாளணும்னு, பணத்தை எப்படி பெருக்கணும்னு எல்லாத்தையுமே நல்லா பிரித்து வச்சுருந்தாங்க. பணத்தை அனாவசியமாக செலவு பண்ணுறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்க கிட்ட கோடி கோடியாக பணம் இருந்தாலுமே அதை பெரும்பாலான கவுண்டர்கள் தங்களோட தேவைக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க. எப்பவுமே எளிமையாக தான் இருப்பாங்க. மற்றவங்க முன்னாடி என்கிட்ட பணம் நிறைய இருக்குன்னு காட்டிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. சிம்பிளான வாழ்க்கை முறையை தான் இந்த கவுண்டர்கள் விரும்பி வாழுவாங்க. பணத்தை சரியான இடங்களில் முதலீடு பண்ணுவாங்க. பணத்தை வச்சு தொழில் பண்ணி அந்த தொழில் மூலியமா பணம் எடுக்கிறது தான் இந்த கவுண்டர்களோட பிஸ்னஸ் மாடல்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு அவங்க கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையுமே வச்சு ஒரு தொழிலை ஆரம்பிப்பாங்க. டெக்ஸ்டைல்ஸ் ஷாப் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஷாப்பை சரியான முறையில் ரன் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது, அதன் மூலியமாக தான் வருமானம் வர மாதிரி வச்சுப்பாங்க. தொழில் இன்னும் விரிவடைய அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆட்களை சேர்த்துப்பாங்க. கவுண்டர்களுக்கு பணத்தை பற்றின நாலேஜ் ரொம்ப அதிகம். அதை வச்சு தான் அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை பயன்படுத்தி இன்னும் அதிகமாக வருமானம் தரக்கூடிய செயல்களை பண்ணிடுவாங்க. ஹார்ட் ஒர்க்கிங். கவுண்டர்கள் பொதுவாகவே கடினமாக உழைக்கக்கூடியவங்க. அவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டா போதும், என்ன பாடுபட்டாலும் சரி அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு மட்டும்தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்க முடியும். அவ்வளோ கடினமாக உழைப்பாங்க. கடினமாக உழைச்சதுனால தான் கவுண்டர்களால் பல பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடிஞ்சிருக்கு. நல்லா அனலைஸ் பண்ணி அந்த செயலில் நம்ம உழைப்பை போட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு கவுண்டர்கள் ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கவுண்டர்கள் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு முன்னாடியே யோசிச்சு அதுக்கான இலக்குகளை செட் பண்ணுவாங்க. அந்த இலக்குகளை செட் பண்ணுறதோட மட்டுமே நிறுத்தாமல் ஒவ்வொரு நாளுமே அதுக்கான வேலைகளை பண்ணுவாங்க. கன்சிஸ்டண்டாக நாம் ரொம்ப நாளைக்கு ஒரு செயலை பண்ணிகிட்டே இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாள் நம்ம நினச்ச ரிசல்ட் கிடைச்சிரும். அப்படி தான் ஆரம்ப காலத்தில் இருந்தே வேலை செஞ்சு கவுண்டர்கள் இன்னைக்கு சொசைட்டியில் தனக்கான ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க. டேக்கிங் ரிஸ்கெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படிங்கிற டைலாக் கவுண்டர்களுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். ரிஸ்க் எடுக்க தயங்கவே மாட்டாங்க. ரிஸ்க் எடுக்காமல் வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நில உரிமையாளர்களாக இருக்கும்போது ரிஸ்க் எடுத்து அதை தொழிற்சாலைகளாக மாற்றினதுனால தான் இன்னைக்கு பல பிஸ்னஸ் சாம்ராஜ்யங்கள் உருவாகி இருக்கு. ஒருவேளை ரிஸ்க் எடுக்காமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் பல பிஸ்னஸ் இருந்திருக்காது. ரிஸ்க் எடுத்தாலும் அதை மேனேஜ் பண்ணி அதில் தங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை கொண்டு வர வரைக்கும் என்ன பண்ணணும்னு கவுண்டர்களுக்கு நல்லாவே தெரியும். அதுபடி எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் பண்ணுறதுக்காக தயாராக இருப்பாங்க. ஒருவேளை ரிஸ்க் எடுத்து அந்த செயல் தோல்வியில் முடிஞ்சிருச்சுனாலும் கூட அதுக்காக வருத்தப்பட்டுட்டு இருக்கவே மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன காரணங்கள்னால தோல்வி அடைஞ்சிருக்கோம்னு பார்த்து அதில் இருந்து பாடங்களை கற்றுப்பாங்க. கற்றுக்கிட்ட பாடங்களை வச்சு தங்களோட வெற்றிக்கான புது பிளானை போட்டு அதை செயல்படுத்துவாங்க. கம்யூனிகேஷன். கவுண்டர்களோட வளர்ச்சிக்கு அவங்களோட பேச்சு திறமையும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். இவங்க ஏழை பணக்காரன்னு யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் பேசுவாங்க. இவங்க பேசக்கூடிய ஸ்லாங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பெரும்பாலான கவுண்டர்கள் கொங்கு தமிழை கலந்து தமிழ் பேசுவாங்க. தான் சொல்றது தான் சரின்னு இல்லாமல் மற்றவங்க பேச்சுக்கும் எப்பவுமே மரியாதை கொடுப்பாங்க. இப்படி தங்களோட பேச்சில் கூட கட்டுப்பாடோட தான் இருப்பாங்க. இதுவும் கவுண்டர்களோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான பங்காக இருக்கும். இதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களில் கவுண்டர்கள் தங்களோட புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் முக்கியமாக கவுண்டர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்களை பற்றி தான் நான் இன்னைக்கு பதிவில் சொல்லியிருக்கேன். கவுண்டர்கள் இந்த 10 செயல்களை தொடர்ந்து காலம் காலமாக பண்ணிட்டு வர்றதால தான் இன்னைக்கு இவங்களோட மக்கள் மதிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. கவுண்டர்களோட வெற்றிக்கும் அவங்க வாழ்க்கையில் அடைஞ்ச வளர்ச்சிக்கும் முக்கியமான காரணமாக இருந்த விஷயங்களை தான் இன்னைக்கு பதிவில் நாம் பார்த்தோம்.
கவுண்டர்களோட புத்திசாலித்தனமான செயல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தமிழர்களை பத்தியும் தமிழர்கள் சமுதாயத்தை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்போதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னொரு நல்ல டாபிக்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.